பணம் கதை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க சிக்கலான நிதி விஷயங்களை ரொம்ப எளிமையா பேசி புரிய வைப்போம். சரி, விஷயத்துக்கு வருவோம். உங்க பர்ஸ்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓட்டை இருக்குன்னு நான் சொன்னா நம்புவீங்களா? நிஜமாவே இருக்கு. நாம நிறைய பேரு நமக்கு தெரியாமலேயே சின்ன சின்ன செலவுகள் மூலியமா ஒவ்வொரு மாசமும் ஆயிரக்கணக்கான ரூபாயை இழந்துட்டு இருக்கோம். ஆனா கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்க போனை எப்படி ஒரு பணக்கார உதவியாளரா மாத்தி அந்த ஓட்டைய நிரந்தரமா அடைக்கலாம்னு பார்க்க போறோம். வாங்க இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் சும்மா யோசிச்சு பாருங்களேன். நீங்க கடைசியா செலவு பண்ண அந்த 500 ரூபாய் உண்மையிலே எங்கே போச்சு? ஒரு காஃபி ஷாப்புக்கா, இல்ல அமேசான்ல பார்த்த ஒரு சின்ன பொருளுக்கா, இல்லனா திடீர்னு பசிக்குதேன்னு ஜொமேட்டோல ஆர்டர் பண்ண ஸ்நாக்ஸுக்கா? இதுக்கு பேரு தாங்க மணி லீக்ஸ், அதாவது பணக்கசிவு. இது எப்படின்னா, ஒரு பெரிய வாளில கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன ஓட்டை இருந்தா தண்ணி சொட்டு சொட்டா வெளியே போய் கடைசியில வாளி காலி ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த சின்ன சின்ன செலவுகளும் நம்ம சேமிப்ப கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு மொத்தமா காலி பண்ணிடும். நாம நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஐபோன் வாங்குறதுனாலயோ இல்ல ஒரு தடவை பெரிய சுற்றுலா போறதுனாலயோ பணப்பிரச்சனையில மாற்றதில்ல. ஆனா இந்த 100-200 ரூபாய்னு நம்ம கண்டுக்காம விடுற நூத்துக்கணக்கான சின்ன சின்ன ஓட்டைகளால தான் நம்ம நிதி நிலைமையே ஆட்டம் காணுது. இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிய ஜெயிக்கணும்னா நமக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் தேவை. நல்ல விஷயம் என்னன்னா, அந்த ஆயுதம் நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கு. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI. சரி, பணத்தை நிர்வகிக்கிறதுல நாம பொதுவா செய்யற ஒரு பெரிய தப்ப புரிஞ்சுக்க வாங்க மீனா மற்றும் கார்த்திக் கதைய பார்க்கலாம். இதுல சும்மா செலவ கணக்கு வைக்கிறவருக்கும் செலவ ஆழமா பகுப்பாய்வு செய்யறவருக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குன்னு உங்களுக்கே புரியும். இங்க பாருங்க, ஒரு பக்கம் மீனா, இன்னொரு பக்கம் கார்த்திக். மீனா இருக்காங்கல்ல, அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஒவ்வொரு நாள் ராத்திரியும் 1/2 மணி நேரம் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து அவங்களோட எல்லா செலவையும் ஒரு எக்ஸல் ஷீட்ல ரொம்ப கவனமா பதிவு செய்வாங்க. டீ குடிச்சதுல இருந்து ஆட்டோக்கு கொடுத்தது வரைக்கும் ஒண்ணு விடாம எழுதுவாங்க. ஆனா மாச கடைசியில பார்த்தா, ச்சே, ஏன் இவ்ளோ செலவாகுதுன்னு அவங்களுக்கு ஒரே விரக்தி தான் மிஞ்சும். காரணம் என்னன்னா அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா கார்த்திக் மாசத்துக்கு ஒரு தடவை வெறும் 5 நிமிஷம் தான் செலவு பண்ணுவார். அவரோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி ஒரு AI டூல்ல போடுவார். அவ்வளவுதான். பாத்தீங்களா, மீனா கடினமா உழைக்கிறாங்க, கார்த்திக் புத்திசாலித்தனமா வேலை பார்க்கறார். இப்போ இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. கார்த்திக்கோட AI அவருக்கு கொடுத்த ஒரு சின்ன ரிப்போர்ட் தான் அது. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? கார்த்திக், நீங்க மன அழுத்தமா இருக்கும்போது குறிப்பா செவ்வாய்க்கிழமைகள்ல மட்டும் சாப்பாட்டுக்கு 40% அதிகமா செலவு பண்றீங்க. அடேங்கப்பா, யோசிச்சு பாருங்க. இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நாம நம்ம உணர்ச்சிகளுக்கு எந்த அளவுக்கு அடிமையா இருக்கோம்னு இது காட்டுது பாருங்க. AI வெறும் நம்பர்ஸ பார்க்கல, உங்களுடைய நடத்தைக்கும் உங்க மனநிலைக்கும் உங்க செலவுக்கும் உள்ள அந்த ஆழமான தொடர்பை கண்டுபிடிச்சு சொல்லுது. இதுதாங்க செலவுகளை வெறும் ட்ராக் பண்றதுக்கும் அதை அனலைஸ் பண்றதுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். ட்ராக் பண்றதுனா சும்மா கணக்கு எழுதுறது. அனலைஸ் பண்றதுனா ஏன் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் கண்டுபிடிக்கிறது. டேட்டாவை சும்மா ஒரு நோட் புக்லயே எக்ஸல்ல எழுதி வைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதை ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து முக்கியமான பாடங்களை கத்துக்கிறதுல தான் உண்மையான சக்தியே இருக்கு. அதுக்கு AI தான் இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் கருவி. சரி, பிரச்சனையை பார்த்தாச்சு, வித்தியாசத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சொல்யூஷன் என்ன? நீங்க எல்லாரும் கார்த்திக் மாதிரி ஒரு அனலைசர் ஆகலாம். உங்க போன்ல இருக்கிற AI-ய உங்க பர்சனல் மணி டிடெக்டிவ், அதாவது உங்க தனிப்பட்ட நிதி துப்பறிவாளரா மாத்த முடியும். உங்க பணம் உண்மையிலேயே எங்க போகுதுன்னு கண்டுபிடிக்க ஒரு தடைவியல் தணிக்கை, அதாவது ஒரு ஃபோரென்சிக் ஆடிட்டை நீங்களே செய்யலாம். அதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்கு. இந்த AI ஃபாரன்சிக் ஆடிட்டை செய்ய நீங்க உங்க AIக்கு கொடுக்க வேண்டியது வெறும் 3 சிம்பிளான கட்டுரைகள் தான். ஆமாங்க, நான் திரும்பவும் சொல்றேன், வெறும் 3 கமெண்ட்ஸ் போதும். அந்த 3 மந்திர கட்டளைகள் என்னன்னு இங்க பார்க்கலாம். முதல் படி, உங்க செலவுகளை உணர்ச்சி அடிப்படையில வகைப்படுத்த சொல்லணும். அதாவது சந்தோஷத்துல செஞ்ச செலவு, சோகத்துல செஞ்ச செலவு, போர் அடிச்சதால செஞ்ச செலவுன்னு பிரிக்கணும். இரண்டாவது படி, உங்க வாழ்க்கைக்கு எந்த மதிப்பையும் தராத ஆனா திரும்ப திரும்ப வர சின்ன சின்ன செலவுகளை, அதாவது மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸை கண்டுபிடிக்க சொல்லணும். மூணாவது ரொம்ப முக்கியமான படி, ஒரு கில் லிஸ்ட், அதாவது தேவையே இல்லாத செலவுகளின் பட்டியலை உருவாக்க சொல்லணும். இப்போ அந்த கில் லிஸ்ட் எப்படி உருவாக்குறதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல இருக்க கமெண்ட்டை அப்படியே காப்பி பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். முதல் கமெண்ட், என் செலவுகளை வகைவாரியா பிரிக்காம உணர்ச்சி அல்லது தேவை அடிப்படையில பிரிச்சு கொடு. இது எதுக்குன்னா, நீங்க போர் அடிக்கும்போது அதிகமா ஷாப்பிங் பண்றீங்களா இல்ல சோகமா இருக்கும்போது அதிகமா ஸ்வீட் சாப்பிட்றீங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெண்டாவது கமெண்ட், என் வாழ்க்கைக்கு எந்த மதிப்பையும் சேர்க்காத திரும்ப திரும்ப வரும் மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ் என்ன?
மைக்ரோ டிரான்சாக்ஷன்ஸ்னா நீங்க கண்டுக்காம விட்ட சின்ன மாதாந்திர சந்தாக்கள், பயன்படுத்தாத ஜிம் மெம்பர்ஷிப் இல்ல தேவையே இல்லாத ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி விஷயங்கள். 3வது, ரொம்ப பவர்ஃபுல்லான கமெண்ட். என் வாழ்க்கை முறைய பெரிய அளவுல மாத்தாம 15% சேமிக்க நான் நிறுத்த வேண்டிய டாப் 5 விஷயங்களை சொல்லு. இதுதான் மேஜிக். இது உங்க சந்தோஷத்தை குறைக்காம புத்திசாலித்தனமா சேமிக்க உதவும். ஒரு சின்ன டிப் சொல்றேன். இந்த கமெண்ட்ஸ் உங்க ஃபோன் நோட்பேட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மாசம் ஒரு தடவை இது யூஸ் பண்ணாலே போதும். உங்க நிதி நிலைமை உங்க கண்ட்ரோலுக்கு வந்துரும். சூப்பர், வாழ்த்துக்கள். இப்போ உங்க பட்ஜெட்ல இருக்கிற ஓட்டைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி சரி செய்யறதுன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க. உங்ககிட்ட இப்போ ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளான் இருக்கு. இந்த விளக்கம் உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து புத்திசாலித்தனமா பணத்தை நிர்வகிக்கலாம். மறக்காம பணங்கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். நம்ம பட்ஜெட்டை இப்போ ஏஐ வச்சு க்ளீன் பண்ணிட்டோம். ஆனா இந்த பணக்கசிவுகள்லாம் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கிற ஒருத்தரை பத்தி அடுத்த பகுதியில பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்ல, நம்ம பாக்கெட்ல இருக்கிற கிரெடிட் கார்டு தான். அடுத்த பகுதியில கடனின் வாழ்க்கை சுழற்சி பத்தி விரிவாக அலச போறோம். இந்த பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வி. உங்க கிரெடிட் கார்டு உங்க கையில ஒரு பயனுள்ள கருவியா இருக்கா, இல்ல அது உங்களை ஆட்டி படைக்கிற ஒரு எஜமானனா மாறிடுச்சா? இதுக்கு பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கவும், உங்க பணத்தை முழுசா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவும் மறக்காம பணம் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.